தமிழ்நாட்டின் உரிமைகளை அடிமை சாசனமாக இருந்து எழுதி கொடுத்துவிட்டு இந்திய கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி குறை சொல்லலாமா என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை திருமுல்லை வாயிலில் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் இந்திய கூட்டணியை பிரிப்பது என்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும் என்று கூறினார். தாவேக தலைவர் விஜய் ராகுல் காந்தியை சந்திக்க இருப்பதாக வெளிவரும் தகவல் உண்மையா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த செல்வ பெருந்தகை, அதுபோன்ற தகவல்கள் எதுவும் இல்லை என்று கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூடுதல் இடங்கள் பெறுவது குறித்து காங்கிரஸ் தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்கனவே மோடியா லேடியா பாத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் 2016 டிசம்பர் வரைக்கும் நீட்டை உள்ள நுழைய விடல, ஜிஎஸ்டில கையொப்பமிடல, உதயமின் திட்டத்துல கையொப்பமிடல. இந்த நெருக்கடி மோடி எவ்வளவு கொடுத்தாரு, அந்த அம்மா செவிசாய்க்கல. தமிழ்நாட்டு நலன் தான் பெரியது என்று உறுதியா இருந்தாங்க. ஆனா யார் இப்ப போயிட்டு எல்லா தமிழ்நாட்டு உரிமையும் கொடுத்துட்டு அடிமை சாசனம் பாஜக எழுதி கொடுத்தது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும்.